சொல்றேன். லைக் டெவாப்ஸ் பார்த்தீங்கன்னா, லைக் பேர்லயே நம்மளுக்கு தெரியுது. டெவலப்மெண்ட் பிளஸ் ஆப்பரேஷன். இந்த 2 டீம் சேர்ந்து ஆ ஒர்க் பண்ற மாடல் தான் டெவாப்ஸ். டெவாப்ஸ் ஒரு டெக்னாலஜியா கேட்டீங்கன்னா, கிடையாது. டெவாப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வே ஆஃப் மெத்தடாலஜி. அப்ளிகேஷன் டிப்ளாய் பண்றோம்ல, அது ஒரு மெத்தடாலஜி. இந்த நெறைய டூல்ஸ் கம்பைன் பண்ண இந்த இல்ல லைக் நெறைய டூல்ஸ் இருக்கு. நம்ம பாயிண்ட் பண்ற அளவுக்கு கையில பாயிண்ட் பண்ண முடியவே முடியாது. லைக் வி ஹேவ் சோ மெனி டூல்ஸ். லைக் ஒரு ஒரு ஸ்டேஜ்ல எடுத்தீங்கன்னா, லைக் நெறைய டூல்ஸ் இருக்குமோ, ஸோ இது எல்லாமே லைக் இந்த இந்த மெத்தடாலஜி நம்ம லைக் ஃபாலோ பண்றதுக்காக தான் டெவாப்ஸ் மெத்தடாலஜி சொன்னாங்க. லைக் வி ஹேவ் டு டூ எ டெவலப்மெண்ட் ஒர்க், ஆப்பரேஷன் ஒர்க். ஆப்பரேஷன் டெவலப்மெண்ட்னா என்ன? லைக் வாட் டெவலப்பர்ஸ் டூ? ஜென்ரலி ஒரு டெவலப்பர்ஸ் பார்த்தீங்கன்னா, தே கோட். அவங்களோட லைக் லீட்ல இருந்து இல்ல ரிக்வயர்மெண்ட் கேதரிங் லைக் ஃபர்ஸ்ட் இனிஷியலா ஒரு ப்ராஜெக்டை நீங்க ஸ்கிராச்ல இருந்து ஸ்டார்ட் பண்றீங்கன்னா ரிக்வயர்மெண்ட் லைக் ரிக்வயர்மெண்ட் செக்ஷன் நடக்கும். லைக் வாட் ஆர் த திங்ஸ் வி ஹவ் டு டூ லைக் பிளான் பண்ணுவாங்க. லைக் என்னென்ன பண்ணணும், லைக் வாட் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் டெவலப்பர்ஸோட டியூட்டி என்னன்னு தெரியும் பண்ணுவாங்க. லைக் ஒன்ஸ் தே காட் தட் ரைட், தே வில் ஹேவ் அ ஜீரா டாஸ்க். இல்லை அவங்க ஃபாலோவில் எந்த மெத்தடாலஜி ஸ்க்ரம் ஃபாலோ பண்ணுறாங்களா இல்லை கான்பான் ஃபாலோ பண்ணுறாங்களா, லைக் பேஸ்ட் ஆன் தட் தே வில் ஸ்டார்ட் டூயிங் த ஒர்க். ஸோ சப்போஸ் அவங்க ஒரு அப்ளிகேஷனை இந்த லாங்குவேஜ் வழியாக நான் பில்ட் பண்ண போகிறேன். நான் பில்ட் பண்ணும்போது என்னென்ன திங்ஸ் தேவை? ஸோ இப்போ ஜாவா எடுத்துக்கிறாங்க. லைக் தே வாண்டட் டு யூஸ் ஜாவா ஆர் மேவன் யூஸ் பண்ண போகிறாங்க. லைக் சம்திங் சம் அதர் டூல்ஸ் பைத்தான் ஏதோ யூஸ் பண்ணுறாங்களா, லைக் தே வில் டிசைட் அட் த ஸ்டார்டிங் பேஸ் ஆஃப் த ப்ராஜெக்ட். அந்த ப்ராஜெக்டை டிசைன் பண்ண உடனே தே ஸ்டார்டட் ஒர்க்கிங் ரைட். அந்த கோட் எழுதி தரும்போது ஸோ ஒன்ஸ் கோட் முடிஞ்சோடனே டிசைன் முடிஞ்சோடனே லைக் டெப்ளாய் பண்ணும்போது தே நோ வாட் தே ஆர் டூயிங் ரைட். ஸோ இது டெவலப்பர்ஸ் இந்த கோட் பண்ணுறது இந்த அப்ளிகேஷனை பில்ட் பண்ணுறதெல்லாம் டெவலப்பரோட வேலை. வாட் இஸ் ஆப்ரேஷன்ஸ்? ஆப்ரேஷன்ஸோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா, தே வாண்ட் டு மானிட்டர் த அப்ளிகேஷன் 24/7. ஒரு அப்ளிகேஷன் டவுன் ஆனாலும் இல்லை அப்ளிகேஷன் ஸ்பைக் ஆனாலும் இல்லை அப்ளிகேஷனுக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கிடைக்கலானோ, லைக் மேபி டியூ டு கோட் இஷ்யூ இல்லை எதனா இஷ்யூனாலும் ஆப்ரேஷன் டீம் ஹேஸ் டு டேக் கேர். ஸோ இதை ரெண்டு கம்பைன் பண்ணும்போது வாட் ஏ டெவாப்ஸ் இன்ஜினியர் டியூட்டி பார்த்தீங்கன்னா, யூ ஷுட் மெயின்டைன் த இன்ஃப்ராவை நீங்கள் லைக் இந்த ஸ்மால் ஸ்கேல் கம்பெனினா டெவாப்ஸ் இன்ஜினியர் பிளேஸ் டிஃப்ரெண்ட் ரோல்ஸ். என்னென்ன ரோல் ஃபேஸ் பண்ணுவாங்கன்னா, லைக் யூ வில் பி லைக் கிளவுட் இன்ஜினியராக இருப்பார், டெவாப்ஸ் இன்ஜினியராகவும் இருப்பாங்க, ப்ளஸ் பிளாட்ஃபார்ம் இன்ஜினியராகவும் இருப்பாங்க, ப்ளஸ் எஸ்ஆர்ஏவாக இருப்பாங்க. லைக் திஸ் 4 ரூல்ஸுமே வந்து ஒரு ஸ்மால் ஸ்கேல் கம்பெனியில் நீங்கள் ஒர்க் பண்ணும்போது யூ வில் பி டேக்கிங் ஆல் திஸ் ரோல்ஸ். இதே சச் அ லார்ஜ் ஸ்கேல் கம்பெனியில் லைக் லார்ஜ் ஸ்கேல் ப்ராஜெக்ட்ஸில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா லைக் வில் ஹாவ் அ செப்பரேட் பீப்புள் ஃபார் ஆல் த திங்ஸ். ஸோ டெவாப்ஸ் இன்ஜினியரோட வேலை என்ன பார்த்தீங்கன்னா, வெறும் லைக் கோடை டெப்ளாய் பண்ணுறது, லைக் கோடை வாட் ஆர் த பில்ட் இஷ்யூ வந்து பில்டரில் பார்க்குறது எல்லாமே பார்ப்பீங்க. லைக் தேர் வில் பி செப்பரேட் டீம். கிளவுட் இன்ஜினியர்ஸ்னால் இருந்தால் தனியாக இருப்பாங்க. ஈவன் some company, right? Consider my company, we have a 40 plus clients. 40 plus clients நான் ஹேண்டில் பண்ணுறேன். We have a separate team for load balancer alone. We have a global load balancer team. நாங்கள் சப்போஸ் டிராஃபிக்கை 2 ரீஜனுக்கு டைவெர்ட் பண்ண சொன்னாலும் லைக் பர்சன்டேஜ், ஸோ ஐ கான்ட் ஏபிள் டு என்னோட ஆன்சர் வந்து ஐ கேன் புட் இட் தேர். ஸோ வி ஹாவ் டு ரிக்வெஸ்ட் குளோபல் டிஎன்எஸ் டீம். ஸோ அந்த டிஎன்எஸ் டீம் தான் தே வில் ரூட் த டிராஃபிக். ஸோ என்னோட சஜஷன் பார்த்தீங்கன்னா, லைக் ஸ்மால் ஸ்கேலில் நீங்கள் ஒர்க் பண்ணீங்கன்னா யூ வில் ஹாவ் மச் எக்ஸ்போசர் ஆன் ஆல் த ஸ்டோர். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த பிரின்சிபல். ஏன் இந்த டெவாப்ஸோட மெத்தடாலஜியை நம்ம ஃபாலோ பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா, மெயின் திங் பார்த்தீங்கன்னா ஆட்டோமேஷனும் தென் கொலாபரேஷன். நீங்கள் வந்து டெவலப்பரோட லைக் வில் பி ஒர்க்கிங் டுகெதர் பண்ணும்போது என்ன சொல்கிறது, யூ வில் ஹாவ் அ பேசிக் இப்போ கோடிங் நம்ம பண்ண தேவையில்ல, பட் யூ நீட் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் த டெவலப்பர்ஸ் கோட்ஸ். இப்போ டெவலப்பர்ஸ் வந்து மேவனில் பில்ட் பண்ணணும்னா ஸோ மேவனோட லைஃப் சைக்கிள் பற்றி நம்மளுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதர்வைஸ் இப்போ பைத்தானில் நீங்கள் அப்ளிகேஷன்னா பைத்தானை எப்படி நம்ம பில்டாக பண்ணணும், லைக் ஆர்டிஃபேக்டை நம்ம கொண்டு வரணும்னு தெரிஞ்சுக்கணும். லைக் டிஃப்ரெண்ட் டூல்ஸ் இருந்தாலும் ஜஸ்ட் ஓவர்வியூ மட்டும் நம்மளுக்கு பார்த்தா நம்ம வி கேன் வாண்ட் டு ஈஸிலி அண்டர்ஸ்டாண்ட் அதை விஷன் அண்டர்ஸ்டாண்ட். ஸோ
அத பண்ணும்போது யூ கேன் கெயின் யுவர் அப்ளிகேஷன் நாலேஜ் கெயின் ஆகும். தென் ஆல்வேஸ் லைக் யூ வில் கெட் இன்ட்ரெஸ்டட் டு நோ அபவுட் தட் பர்ட்டிகுலர் ப்ரோக்ராம் லாங்குவேஜ்க்கு உங்களுக்கு யூ வில் லைக் எப்படி சொல்றது கீன் டு நோ தட். ஓகே. தென் ஆட்டோமேஷன் ஏன் சொல்ல வரோம்னா, இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, வாட்டர் ஃபால் மாடல்ல பார்த்தீங்கன்னா, ஒரு ஒரு ஃபேஸ் வந்து தனித்தனியா இருக்கும். ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணுவாங்க, தென் டிசைன் பண்ணுவாங்க, தென் கோட் பண்ணுவாங்க, தென் டெஸ்ட் பண்ணுவாங்க, தென் ஃபீட்பேக் பண்ணுவாங்க. ஸோ இப்போ பிளான் பண்ற டைம்ல லைக் டெவலப்பர்ஸ் டோன்ட் ஹேவ் எனி ஒர்க். ஒன்ஸ் டிசைன் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்கன்னா லைக் அதர்ஸ் டீம் டோன்ட் ஹேவ் லைக் ஒன்னொன்னு பண்ணும்போது வி ஹேவ் டு வெயிட். சப்போஸ் இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் ஹேப்பன் அட் எனி ஸ்டேஜ், எந்த ஸ்டேஜ்ல நம்மளுக்கு இஷ்யூ ஹேப்பன் ஆனாலும் வி ஹேவ் டு ரீடூ கம்ப்ளீட்லி ஃப்ரம் த ஸ்டார்டிங். ஸோ இது வந்து ரொம்ப லைக் மேனேஜ் பண்ணா ரொம்ப லைக் ஹெக்டிக்கா இருக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேஜ் முடியிற வரைக்கும் அடுத்த ஸ்டேஜ் போக முடியாது. ஸோ தட்ஸ் வை தே பிரிங் திஸ் டெவாப் மெத்தடாலஜி. என்ன பண்றாங்களா, லைக் இப்ப நம்ம இருக்க மோனோலித்திக் ஆர்கிடெக்சர்னா ஆர்கிடெக்சர் பத்தி சொல்றேன் நான். மோனோலித்திக் வெர்சஸ் மைக்ரோ சர்வீஸ். இப்ப நீங்க ஒரு கேண்டி ஸ்டோர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க. யூ ஆர் செல்லிங் ஒன்லி ஒன் கேண்டி, ஒரே டைப் கேண்டி டிஃப்ரெண்ட் ஃபிளேவர்ஸ்ல லைக் செல் பண்றீங்க. இந்த ரவுண்டட் கேண்டிஸ் இல்லை ஜெம்ஸ் இல்லை அதே போல் கன்சிடர் பண்ணிக்கோங்க. டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸை நீங்கள் செல் பண்ணுறீங்க. கன்சிடர் மோனோலித்திக்னா உங்ககிட்ட ஒரு ஜார் இருக்கு. அந்த ஜாரில் வந்து எல்லா ஃப்ளேவர்ஸ் கேண்டி ஒன்றா இருக்கு. ஸோ ஆரஞ்சு, ப்ளூ, எல்லோ, க்ரீன் எல்லாமே ஒரே லைக் ஒரே ஜாரில் இருக்கு. இப்போ ஒரு கஸ்டமர் நான் வந்து உங்ககிட்ட நான் அட்ரஸ் பண்ணுறேன், எனக்கு ஆரஞ்சு கேண்டி மட்டும் எனக்கு ஒரு 100 பீஸ் கொடுங்கன்னா அந்த ஜார்லேருந்து எடுக்க உங்களுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ இட் வில் டேக் யூ மச் டைம், ரைட்? ரொம்ப நேரம் ஆகும்ல. அந்த லைக் ஒரே ஜார்ல இருந்து எல்லா கேண்டியும் எடுத்துட்டு வெறும் ஆரஞ்சை மட்டும் நீங்க செக்ரிகேட் பண்றதுக்கு யூ வில் ஹவ் சோ மச் டைம், ரைட்? ஸோ வாட் இதோட அடுத்தது லைக் இந்த டைமை நம்ம அவாய்ட் பண்றதுக்கு நம்மளோட லைக் நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்கும்? ஸோ வி கேன் ஹாவ் அ டிஃப்ரெண்ட் ஜார் ஃபார் டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர்ஸ். ஒரு ஒரு ஃப்ளேவர்ஸ்க்கும் நம்ம ஒரு ஒரு ஜார் எடுத்துக்கிட்டோம்னா லைக் வென் கஸ்டமர் ஆஸ்க், நான் வந்து உங்ககிட்ட கேட்குறேன், நான் கேட்ட உடனே யூ கேன் கெட் இட் ஈஸிலி, ரைட்? எனக்கு ஆரஞ்சு கலர் வேணும், எல்லோ கலர் வேணும்னு கேட்டால் யூ கேன் கெட் மீ ஈஸிலி. ஏன்னா நம்ம ஷார்ட் பண்ண தேவையில்ல, ஏற்கனவே ஷார்ட் பண்ணி நீட்டாக வச்சிருக்கோம். இதுதான் இந்த மோனோலித்திக்கும் மைக்ரோ சர்வீஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சருக்கு இருக்கும். இப்போ மோனோலித்திக்ல நீங்க ஒரு ஃபியூச்சரை அப்டேட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க. யூஆர் ரன்னிங் வெர்ஷன் 1 வெர்ஷன்ல இருக்கீங்க. இப்போ 2 வெர்ஷனுக்கு அப்கிரேட் பண்ணீங்கன்னா நீங்க என்டையர் உங்க அப்ளிகேஷனை நீங்க டவுன் பண்ணணும். என்டையர் அப்ளிகேஷனை நீங்க டவுன் பண்ணிட்டு தான் யூ நீட் ஏபிள் டு டூ ஏ அப்கிரேட். ஒரு பர்டிகுலர் ஒரு ஸ்டோரியோ இல்லை ஒரு ஃபியூச்சர் நீங்க பண்ணாலும் யூ ஹவ் டு டூ ஏ பர்டிகுலர் டவுன். இது மைக்ரோ சர்வீஸ் பேஸ்ட் ஆர்கிடெக்சர்னா நீங்க பெருசா இருந்ததை சின்னதா உடைச்சிட்டீங்க, சின்ன சின்னதா உடைச்சிட்டீங்க. லைக் ஒரு இ-காமர்ஸ் வெப்சைட்டே எடுத்துக்கிட்டா யூ வில் ஹேவ் டிஃப்ரெண்ட் சர்வீசஸ் லைக் ப்ராடக்ட் கேட்லாக் இருக்கும், கார்ட் கேட்லாக் இருக்கும், பேமெண்ட் கேட்லாக் இருக்கும், தென் ரெக்கமெண்டேஷன் கேட்லாக் இருக்கும். ஸோ டிஃப்ரெண்ட் திங்ஸ் இருக்கும். டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சர்வீசஸ் உங்களுக்கு கால் பண்ணலாம். ஸோ இப்போ பேமெண்ட் சர்வீஸில் எதுனா லைக் ப்ராடக்ட் கேட்லாகில் நீங்கள் எதனா ஒரு சர்வீஸை ஏதாவது ஒரு ஃபியூச்சர் அப்டேட் பண்ணிங்கன்னா யூ டோன்ட் வாண்ட் டு பிரிங் ஆல் த செட்டிங்ஸ், எல்லாத்தையுமே நம்ம பிரிங் டவுன் பண்ண தேவையில்ல. ஸோ வி வாண்ட் டு ஒன்லி பிரிங் தட் பர்டிகுலர் அந்த ப்ராடக்ட் கேட்லாக் மட்டும் நம்ம டவுன் பண்ணிட்டு we can update the version. So this makes our application running எந்த டவுன் டைம் இல்லாம will be running all the time. ஓகேவா? ஸோ தட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் மோனோலித்திக் அண்ட் இது. இதே ஆட்டோமேஷன் நம்ம ஏன் சொல்ல வரோம்னா, ஸோ த ஃபர்ஸ்ட் திங் பிளான் பண்றோம். லைக் பிளான் பண்ணோடனே பில்ட் பண்றாங்களே லைக் ஈச் அண்ட் எவ்ரி மைக்ரோ சர்வீசஸ்க்கு இல்லை எப்படி ஒரு ஆர்கனைசேஷன்ல ஒர்க் ஆகும்னா, லெட் மீ டேக் க்ரோம். Okay, I'll create a blank. Already free, right? அப்புறம் வரல.
ஓகே. ஸோ இப்ப இத நம்ம பிளான் அண்ட் பில்ட் ஸ்டேஜ்க்கு வரோம்னு வச்சுக்கோங்களேன். டெவாப்ஸோட மே அ அ பார்த்தீங்கன்னா, லைக் இட் இஸ் இன்ஃபினிட்டி சிம்பல். ஏன் இன்ஃபினிட்டி சொல்றோம்னா, பிளான் பண்றாங்க, பில்ட் பண்றாங்க. தென் வி டூ கன்டினியூஸ் இன்டகிரேஷன். இன்டகிரேஷன்னா வி பில்ட் ஆர்டிஃபெக்ட். ஆர்டிஃபெக்ட் பண்றோம். அத டெப்ளாய் பண்றோம். தென் வில் see the monitoring. Operate in the sense monitoring. Monitoring பண்றோம். Monitoring based on the monitoring machine we'll get feedback. And the feedback வச்சு then we'll going to others. ஸோ ஜென்ரலா ஒரு ஆர்கனைசேஷன் பார்த்தீங்கன்னா, என்கிட்ட ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இது GitHubல என்கிட்ட மாஸ்டர் இல்ல மெயின் ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு பிரான்ச் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ இப்ப இங்க ஒரு மெயின்ல இருந்து நான் என்ன ரிலீஸ் வேணுமோ, அந்த ரிலீஸ்க்கு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணுவேன். சப்போஸ் இந்த ரிலீஸ் வந்து நான் ஜென்ரலா தான் குடுக்குறேன். திஸ் இஸ் நாட் ஆக்சுவல் ஒர்க் ஃப்ளோ. நம்ம பேங்கிங் ஸ்ட்ராட்டஜி வரும்போது நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஐம் ஜஸ்ட் கிவிங் அன் எக்ஸாம்பிள் ஹியர். ஓகேவா? ஸோ ரிலீஸ்னு ஒரு பிரான்ச் கிரியேட் பண்ணும்போது கிரியேட் பண்றேன். ஸோ கன்சிடர் இதுதான் இது மெயின் வந்து ஆக்சுவலா ப்ரொடக்ஷன்ல ரன் ஆகுது. ஸோ இப்ப ரிலீஸ்னு ஒரு பிரான்ச் நான் கிரியேட் பண்றேன். ஏன் கிரியேட் பண்றேன்னா, இப்ப அடுத்த வெர்ஷனுக்கு நான் அப்கிரேட் பண்ண போறேன். ஸோ வெர்ஷன் V1ல இருந்து V2க்கு அப்கிரேட் பண்றதுனால இந்த கோட் பேஸ நான் க்ளோன் பண்ணிக்கிட்டேன். க்ளோன் பண்ணிக்கிட்டு இப்ப இதுல மல்டிபிள் டெவலப்பர்ஸ் வந்து ஒர்க் பண்றாங்க. அவங்களோட ஃபியூச்சர் ஒன் அப்புறம் இன்னொரு டெவலப்பர் வந்து ஃபியூச்சர் 2 ஒர்க் பண்றாங்க. ஸோ இது எல்லாமே எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, தே ஒன்ட் புஷ் எல்லாமே இத புஷ் பண்ணிட்டு ரிலீஸ் பிரான்ச்ல டெஸ்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ எவ்ரி ஃபியூச்சர் பிரான்ச்சுக்கும் யூ வில் ஹேவ் எ பில்ட். இப்போ அவங்க செக் பண்ணிட்டு லோக்கலே டெஸ்ட் பண்ணிட்டு ஒன்ஸ் தே ஆர் குட்னா தே வில் டூ ஜென்கின்ஸ் பில்ட் பண்ணி தே வில் டெஸ்ட் பண்ணி தே வில் see that. ஸோ எவ்ரி ஃபியூச்சருக்குமே தே வில் டெஸ்ட் தட் லோக்கலி. போஸ்ட் தட் எல்லா ஃபியூச்சர்ஸுமே ஒர்க் பண்ணிட்டு அவங்களோட ப்ராஜெக்ட் சைனிங் ஆஃப்ல வந்து எல்லாமே ஓகேன அப்புறம் ஒரு என்வரான்மெண்ட்ல தே வில் புஷ் இட். ஸோ யூஏடியில் புஷ் பண்ணுவாங்க. தென் QAல புஷ் பண்ணுவாங்க. QAல புஷ் பண்ணிட்டு ப்ரீபாட் கொடுப்பாங்க. ப்ரீபாடில் புஷ் பண்ணிட்டு அந்த ப்ரீபாடை வந்து வில் ஷேர் இட் டு த கிளைண்ட். கிளைண்ட் வந்து லைக் வாட் எவர் த ரிக்குவயர்மெண்ட் தே கேதர் ரைட், அதெல்லாமே ஓகேவா இருக்கான்னு செக் பண்ணிட்டு தே வில் அப்ரூவ். ஃப்ரம் ஒன்ஸ் தே அப்ரூவ் ரைட் தென் வி கேன் புஷ் இட் டு ப்ராட். ஸோ இதை கண்டினியூஸாக நம்ம பண்ணலாம். ஸோ இதே நீங்கள் வாட்டர் ஃபால் மாடல் எடுத்தீங்கன்னா யூ ஹவ் டு ஃபாலோ ஒன் பை ஒன். டிசைனில் ஒரு இது இருக்கணும். தென் பிளான் பண்றதுல இருக்கணும். தென் கோட் பண்ணணும். லைக் இன்கேஸ் எனி இஷ்யூ ஆர் எனி பக்ஸ் இருந்ததுன்னா வி ஹவ் டு ரோல் பேக் அகைன். பட் இந்த மெத்தடாலஜி பார்த்தீங்கன்னா, லைக் இந்த இஷ்யூ வந்ததுன்னா தே கேன் ஐடென்டிஃபை இஷ்யூ அட் த சேம் ஃபேஸ். இதுக்காக எல்லா டெவலப்பர்ஸும் வெயிட் பண்ண தேவையில்ல. லைக் ஒன்னை டிபெண்ட் பண்ணி ஒன்று இல்லாமல் ஸோ ஈச் அண்ட் இண்டிவிஜுவல் சர்வீஸாக நம்ம இது பண்ணலாம். ஓகே. ஸோ தட்ஸ் த மெயின் திங் ஆஃப் ஆட்டோமேஷன். இதுலேயே நம்ம இதில் வரும்போது சிஐசிடி சொல்கிறோம். லைக் கண்டினியூஸ் இன்டகிரேஷன் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி சொல்லலாம், டெப்ளாய்மெண்ட் சொல்லலாம். ஸோ இந்த 2 சிடிக்குமே டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஐ வில் சே யூ தட். ஸோ இது என்ன பண்ணோம்னா நம்ம கோட் பண்ணோன்னே அந்த கோடை பில்ட் பண்ணி லைக் இட் வில் பி ஆட்டோமேட்டிக். நம்ம ஜென்கின்ஸ் கிளாஸில் பார்க்கும்போது இது எப்படி ஆட்டோமேட் நடக்குது, ஒரு ஃபியூச்சர் பிரான்ச்சில் நம்ம டெப்ளாய் பண்ணுறோம். லைக் கமிட் பண்ணோன்னே எப்படி பில்ட் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் ஆகுது, வெப்புக் வழியாக எப்படி ட்ரிகர் ஆகுது, வேற என்னென்ன மெத்தட்லாம் ட்ரிகர் பண்ணலாம் சொல்லி இதெல்லாமே நம்ம பார்க்கும்போது ஜென்கின்ஸ் கிளாஸில் நம்ம கம்ப்ளீட்டாக பார்ப்போம். ஸோ சிஐசிடிவினா எப்படி அந்த ஃப்ளோவை நம்ம ஆட்டோமேட் பண்ணுறோம். லைக் டெஸ்ட் ரீஜனில் நம்ம கண்டிப்பாக நம்ம அப்ரூவல் ரிக்வயர்ட் இல்லைனாலும் ஏன்னா நம்ம டெப்ளாய் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ண தான் போகிறோமே தவிர. ஸோ ஃபார் தட் வி டோன்ட் ரிக்வயர் எனி ஒன்ஸ் அப்ரூவல் டு டெப்ளாய் அவர் அப்ளிகேஷன். ஸோ அதனால இதை நம்ம ஆட்டோமேட் பண்ணும்போது லைக் ஃபாஸ்டராக இருக்கும். ஸோ ஒரு டீமை டிபெண்ட் பண்ணதில்ல. ஒன்ஸ் யூ கிரியேட்டட் திஸ் ஃப்ளோ, இந்த ஃப்ளோவை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம்னா யூ வில் ஹேவ் திஸ்
பர்டிகுலரா நீங்க டெப்ளாய் பண்ணும்போது ஒரு அப்ளிகேஷன் லைக் டெப்ளாய்மெண்ட் டைம் இஸ் மினிமைஸ் ஆனோடனே மினிமைஸ் பண்ணிக்கலாம் நீங்க. ஓகே. தென் ஃபீட்பேக் அண்ட் மானிட்டரிங் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா இப்போ நீங்க ஒரு இன்ஃப்ராவே கோட் வழியா கிரியேட் பண்றீங்க, டெராஃபார்ம் வழியா ஒரு பெரிய இன்ஃப்ராவை கிரியேட் பண்றீங்க, எல்லாமே பண்றீங்க. ஸோ ஆஸ் எ டெவாப்ஸ் இன்ஜினியர் யூ ஷுட் வரி அபவுட் த அப்ளிகேஷன் ரெஸ்பான்ஸ். ஏன்னா நம்ம அப்ளிகேஷன் நம்ம கோட் பண்ணலை. ஸோ வி ஆர் கோடட் அபவுட் இன்ஃப்ராவை நம்ம கோட் பண்ணியிருக்கோம். ஸோ இன்ஃப்ராவோட மெட்ரிக்ஸை டெவாப்ஸ் இன்ஜினியர் கண்டிப்பாக மானிட்டர் பண்ணி ஆகணும். ஏன்னா இப்போ நீங்கள் ஒரு கிளஸ்டர் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு இன்ஸ்டன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, இல்லை ஒரு லோட் பேலன்ஸ் கிரியேட் பண்ணுறீங்க, எது கிரியேட் பண்ணாலும் யூ ஹாவ் டு நோ அபவுட் தட், ரைட்? அது எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுது, ஹவ் இட் பர்ஃபார்ம்ஸ், ஹவ் இட் டூஸ், எப்படி லைக் ஸ்டோரேஜ் என்னவா இருக்குது, ஸ்டோரேஜ் எக்ஸாஸ்ட் ஆகுதா, லைக் வாட் இஸ் அவர் பிளான். ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் மானிட்டரிங்கில் வச்சு தான் யூ கேன் ஏபிள் டு ஐடென்டிஃபை. பட் இதுக்கப்புறம் இன்னொன்று இருக்குன்னா இந்த அப்ளிகேஷன் மானிட்டரிங். ஒரு அப்ளிகேஷன் எத்தனை 200 ரெஸ்பான்ஸ் ரிசீவ் ஆயிருக்கு, 400 ரிசீவ் ஆயிருக்கு, 500 ரிசீவ் ஆயிருக்கு, லைக் அப்பார்ட் ஃப்ரம் 200 வாட் எவர் வி ரிசீவ் தட் வி கன்சிடர் அஸ் அன் எரர். ஸோ இந்த மெட்ரிக்ஸ் எல்லாம் யாருக்கு யூஸ் ஆகும்னா லைக் டெவலப்பர்ஸ். ஏன்னா இதை பேஸ் பண்ணி தான் லைக் இது இருக்கு, இது இஷ்யூ இருக்கு. ஸோ தே வில் டிசைட். ஸோ இதை வச்சு தான் நம்ம நெக்ஸ்ட் ஃபியூச்சர். ஏன்னா இப்போ கன்சிடர் இப்போ நம்ம ஒரு விஷயம் பண்ணாதான் லைக் ஒரு டூயிங் ஒன் திங் வி நோ அபவுட் எங்கே நம்ம விட்டோம். இப்போ கன்சிடர் வி ஹேட் ஒன் ஃபெயிலியர், ஒரு ஃபெயிலியர் நடந்துச்சு. ஸோ வென் வி ஸ்டார்டட் ரியலைசிங் வை வி காட் ஃபெயிலியர், ரைட்? அந்த ஃபெயிலியர் வந்தது என்ன ரீசன், எதுக்கு நம்ம செக் பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ அந்த ஃபெயிலியரை எப்படி நெக்ஸ்ட் டைம் நம்ம அவாய்ட் பண்ணும்போது we know, right? இந்த தப்பு நம்ம இங்கே பண்ணதுனால அடுத்த வாட்டி பண்ணக்கூடாதுன்னு. சிமிலர்லி ஃபீட்பேக்ஸ் ஹெல்ப்ஸ் லைக் சேம் வே. ஸோ இதை வச்சு தான் லைக் வி டிசைட். இப்போ கன்சிடர் பண்ணிக்கோங்க, நம்ம கிட்ட லாஸ்ட் இயர் ஒரு டேட்டா இருக்கு. லாஸ்ட் இயர் என்ன டேட்டா இருக்குன்னா இந்த ப்ரைம் டேஸ் வருது, இல்லை ஃப்ளிப்கார்ட் பிக் பில்லியன் டேஸ் வருது, நம்பர் ஆஃப் டிராஃபிக்ஸ் ஹை. நம்ம கிட்ட நம்ம கிளஸ்டர் வந்து அந்த டைம் பார்த்தீங்கன்னா ஒரு 20+ நோட்ஸ் இல்லை 30+ நோட்ஸில் ரன் ஆகுது. ஸோ இந்த டைம் வரும்போது உங்ககிட்ட அந்த டேட்டா இல்லைன்னா லைக் யுவர் அப்ளிகேஷன் வில் பெர்ஃபார்ம் வெல் முடியாதுல்ல. இப்போ அந்த டேட்டா இருந்ததுனால தான். ஸோ லாஸ்ட் இயர் நம்ம இவ்வளோ டிராஃபிக் எக்ஸ்பெக்ட் பண்ணோம். நம்மளோட நோட் சைஸ் பார்த்தீங்கன்னா நார்மலாக 12 இருந்து 30+ ஆயிடுச்சு. ஸோ இதை தெரிஞ்சதுனால வாட் வில் ஆக்ட், அந்த டைம் நெக்ஸ்ட் இயர்க்கு இந்த டைமுக்கு வரும்போது ப்ரீ பிளான்டா வந்து வில் பி ஸ்கேலிங் அவர் கிளஸ்டர்ஸ், ரைட்? நம்ம கிளஸ்டர் வந்து நம்பர் ஆஃப் நோட்ஸை நம்ம இன்க்ரீஸ் பண்ணுவோம். சிமிலர்லி எல்லா டைம் லைக் வாட் எவர் திங்ஸ் ஹேப்பன். ஸோ மானிட்டரிங் ரிக்வயர்ஸ் மானிட்டரிங் வில் ஹெல்ப் us to build your and maintain your application well. ஓகேவா? சில டீம்ல பார்த்தீங்கன்னா மானிட்டரிங்க்கே தனி டீம் இருப்பாங்க. லைக் வாட் தேர் டியூட்டி, they want to monitor that website. அந்த வெப்சைட்ல நீங்க பார்த்தீங்கன்னா ப்ரோமித்தியஸ், கிராஃபானா இல்லைனா லைக் ஸ்ப்ளங்க் யூஸ் பண்ணால் லைக் வாட் தேர் டியூட்டி, அந்த டேஷ்போர்டே அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. when I started my work, மானிட்டரிங் டீம் எப்படி இருக்குன்னா யூ வில் ஹாவ் பிக் டிவிஸ். அந்த டிவிஸில் அந்த அப்ளிகேஷனோட மானிட்டரிங் இது வந்து ரன் ஆகிட்டே இருக்கும். இஃப் யூ சி கிரேட், ரைட், யூ ஹாவ் டு அலர்ட் யுவர் டீம் மெம்பர்ஸ். அதே போல் லைக் இருந்தது. லைக் தென் ஒன்ஸ் இஸ் டெவலப், நவ் வி வில் கெட் அன் இமெயிலில் வரும். லைக் ஒன்ஸ் இது நம்ம ப்ரோமித்தியஸ் அண்ட் கிராஃபானால பார்ப்போம். ஒரு இன்ஸ்டன்ஸ் டவுன் ஆகிடுச்சா, இல்லை ஒரு அப்ளிகேஷன் வந்து ஸ்கேல் ஆகலையா, இல்லை ஸ்கேல் அப் ஆகிடுச்சு நிறைய வித்தவுட் எனி டிராஃபிக் ஸ்கேல் அப் ஆகிடுச்சா. ஸோ இது எல்லாமே நம்ம வந்து ப்ரோமித்தியஸ் அண்ட் கிராஃபானால நம்ம பார்ப்போம். லைக் பில்டிங் டிஃப்ரெண்ட் டேஷ்போர்ட்ஸை பில்ட் பண்ணி நம்ம இது எல்லாமே பார்ப்போம். ஓகே. So whatever I spoke earlier, right, you can see here. Okay. So இதுதான் டிஃப்ரெண்ட் லைஃப் சைக்கிள். லைக் டெவலப்மெண்ட் நடக்கும், இன்டகிரேஷன் நடக்கும், டெஸ்டிங் நடக்கும், மானிட்டரிங், ஃபீட்பேக், டெவலப்மெண்ட், ஆப்ரேஷன்ஸ். அப்படியே லைக் இட் வில் பி லைக் எண்ட்லெஸ் சர்க்கிள். இந்த சர்க்கிள் வந்து எண்டே ஆகாம இட் வில் பி ரன்னிங். ஓகே. ஸோ நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தேன் லைக் ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ் இருக்குல்ல. ஸோ தேர் இஸ் எ டிஃப்ரென்ஸ் பிட்வீன் கண்டினியூஸ் டெப்ளாய்மெண்ட் அண்ட் கண்டினியூஸ் டெலிவரி. இந்த ரெண்டுத்துக்குமே லைக்
டிஃப்ரென்ஸ் இருக்கு. ஓகேவா? என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குன்னா, ஸோ கன்டினியூஸ் டெவலப்மெண்ட் பார்த்தீங்கன்னா, உங்ககிட்ட அப்ரூவல் கேட்காது. லைக் வி டசன்ட் ரெக்வயர்ட் எனி மேனுவல் அப்ரூவ் ஃபார் மோஸ்ட் ஆஃப் த கேஸ். சில லைக் ஹாட்ஃபிக்ஸ் சேஞ்சஸ் அந்த டைமுக்கு வந்து கண்டிப்பா ஒரு மேனுவல் அப்ரூவல் இருக்கணும். லைக் அதர்ஸ் நார்மலா ஒரு ரிலீஸை நீங்க பிளான் பண்ணி பில் பண்ணும்போது யூ டோன்ட் எக்ஸ்கியூஸ் மீ யூ டோன்ட் ரெக்வயர்ட் எனி approvals. You can automatically deploy your application. You can deploy your application in the clusters on production servers. But continuous delivery பார்த்தீங்கன்னா it requires approval. ஏன் அப்ரூவல் ரிக்வயர்னா, நீங்கள் ஒரு பில்ட் பண்ணிட்டீங்க, அந்த பில்டை நீங்கள் ஆர்டிஃபெக்டாக மாற்றிட்டு, அந்த ஆர்டிஃபெக்டை ஜார் ஃபைலாக மாற்றிட்டு, ஆர்டிஃபெக்டை நீங்கள் டாக்கர் ஃபைலாக மாற்றிட்டு, அந்த டாக்கர் ஃபைலை நீங்கள் சப்போஸ் எல்ம் யூஸ் பண்ணிங்கன்னா எல்ம் வழியாக நீங்கள் டிப்ளாய் பண்ணலாம். இந்த டிப்ளாய் பண்ணுறதுக்கு முன்னாடி வி ரிக்வயர்ட் அந்த ப்ராஜெக்ட் டீமோட அப்ரூவல் தேவை. ப்ராஜெக்ட் டீம்னா யார்? அந்த ஸ்க்ரம் ஹேண்டில் பண்ணுறவங்க, இல்லை அந்த ரிலீஸ் ஹேண்டில் பண்ணுறவங்க, ஆர் கிளைண்ட் டைரெக்டாக வந்து தே வாண்டட் டு கெட் இட்னா அந்த டைம் நம்ம எப்படி பண்ணுறதோ. ஸோ இதை வந்து நாங்கள் மேனுவலாக பண்ணோமா அதுவும் வி கேன் இதை ஆட்டோமேட் கூட பண்ணலாம். நம்ம ஜென்கின்ஸ் வழியாக நம்ம பில்ட் பண்ணும்போது இந்த பில்டோட யூஆர்எல்ல வந்து நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஒரு இமெயில் ட்ரிகர் பண்ணி யார் அப்ரூவரோ வி கேன் சென்ட் தட் இமெயில். ஜென்கின்ஸ் வழியாகவே நம்ம இமெயில் அவங்களுக்கு சென்ட் பண்ணி தே கேன் வியூ தட் பில்ட் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு ஒன்ஸ் தே அப்ரூவ், அந்த அப்ரூவ் பண்ணோடனே வி கேன் ட்ரிகர் த சிடி பைப்லைன், கண்டினியூ டெலிவரி பைப்லைனை நம்ம ட்ரிகர் பண்ணலாம். ஸோ அதுக்கு என்ன டிஃப்ரென்ஸ்னா, இது ரெண்டுமே ஆட்டோமேட் பண்ணும், லைக் ஆட்டோமேட் ஆல் ஸ்டேஜஸ். பட் டெலிவரிக்கு வந்து இட் ரிக்வயர்ட் மேனுவல் அப்ரூவல் பிஃபோர் வி ஆர் டெப்ளாயிங் இன் டு ப்ரொடக்ஷன். ஓகேவா? ஸோ ஃபார் எனி டவுட்ஸ் உங்களுக்கு? ஓகே, எந்த டவுட்ஸ் இருந்தாலும் யூ கேன் ஸ்டாப் மீ எனி டைம், ஐ வில் ஹெல்ப் யூ. ஓகே, ஸோ இது ஜஸ்ட் பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் டூல்ஸ். என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னா, ஃபார் எவ்ரி ஸ்டேஜஸ் யூ வில் ஹாவ் டிஃப்ரெண்ட் டூல்ஸ். இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா ஜென்கின்ஸ் மட்டும் இல்லை, யூ ஹாவ் கிட்லேப் இருக்கு, கிட்டப் ஆக்ஷன்ஸ் இருக்கு, டிராவிஸ் சிஐ இருக்கு, சர்க்கிள் சிஐ இருக்கு, ஸோ மெனி லைக் இருக்கு. ஈவன் யூ கேன் டேக் அஜூர் டெவாப்ஸ் வச்சு கூட நம்ம சிஏ பில்ட் பண்ணலாம், லைக் சிஐ பண்ணலாம். தென் வில் கோ வித் பில்ட் பண்ணிங்கன்னா நீங்கள் எதை யூஸ் பண்ண போகிறீங்க? லைக் என்பிஎம் யூஸ் பண்ணுங்க, லைக் நோட் யூஸ் பண்ணிங்கன்னா என்பிஎம் யூஸ் பண்ணுவீங்க, ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷனாக மேவன் இல்லை கிரெடல் யூஸ் பண்ணுவீங்க. ஸோ இது இருக்குது. தென் டெப்ளாய் பண்ணும்போது வெறும் கியூபர்நெட்ஸ் கிளஸ்டரில் கியூபர்நெட்ஸ் மட்டும்தான் இருக்கா? இல்லை, லைக் யூ ஹேவ் கியூபர்நெட்ஸ் இருக்குது, லைக் எவ்ரி கிளவுடோட ரெஸ்பெக்டிவ் கிளஸ்டர்ஸ் இருக்குது. லைக் ஏடபிள்யூஎஸ் எடுத்திங்கன்னா இகேஎஸ் இருக்குது, அஜூர் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஏகேஎஸ் இருக்குது, ஜிசிபி ஜிகேஇ இருக்குது, தென் யூ டெப்ளாய் இருக்குது. யூ டெப்ளாய் பார்த்தீங்கன்னா ஐபிஎம்மோட ப்ராடக்ட். அர்பன் டெப்ளாய் இருக்குது, தென் சர்வர்லெஸ் கான்செப்ட்ஸ் இருக்கு. ஸோ மெனி பிளேசஸ் வேர் யூ கேன் புட் யுவர் அப்ளிகேஷன்ஸ். தென் ஆப்ரேட் ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா மானிட்டரிங் நான் சொல்லியிருந்தேன், லைக் ஸ்ப்ளங்க் இருக்கு, ப்ரொமித்தியஸ் இருக்கு, கிரஃபானா இருக்கு, தென் பார்த்தீங்கன்னா ஜாபிக்ஸ் இருக்கு. யூ ஹாவ் சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா தே வில் ரிட்டன் பூட் ஸ்டாப்பில் இல்லை எந்த லாங்குவேஜில் வேணுமோ தே வில் ரைட் தர் ஓன் மானிட்டரிங் ஜஸ்ட் டு வேலிடேட். ஒரு டேஷ்போர்ட் மாதிரி கிரியேட் பண்ணிட்டு ஃப்ரம் த லாக்ஸ், அந்த லாக்ஸ் அவங்க கேதர் பண்ணி அதை கிரெப் பண்ணி தே வில் ஹேவ் ஸ்மால் டேஷ்போர்ட் பை தே வில் பை தெம் செல்ஃப். அது இருக்கு. ஸோ யூ ஹேவ் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் டு ஸோ மெனி டூல்ஸ். இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கணும்னா எவ்ரி திங்ஸ் ஒர்க் இன் ஏ சிமிலர் வே. எல்லாமே ஒரே லைக் பேசிக்ஸ் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இந்த பேசிக்ஸ்லேருந்து ஃபவுண்டேஷன் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா, லைக் ஃபவுண்டேஷன் வில் ஸ்ட்ராங்னா நீங்கள் பில்டிங் கட்ட யூ கேன் ஈஸிலி அடாப்ட், ரைட்? ஸோ அதே போல் ஃபவுண்டேஷன் பேசிக்ஸ் வந்து நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா ஒரு லாங்குவேஜிலேருந்து இன்னொரு லாங்குவேஜ் போகும்போது, லைக் ஒரு டூல்லேருந்து இன்னொரு டூல் போகும்போது த மெயின், இப்போ ஒரு மானிட்டரிங் எடுத்தீங்கன்னா அதோட மெயின் கான்செப்ட் என்ன? மெட்ரிக்ஸோ இல்லை இன்ஃப்ரா இல்லை அப்ளிகேஷனோட ஹெல்த்தை நம்ம செக் பண்ணுறது தான். ஸோ இதுதான் பேசிக்ஸ். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது ஹவ் இட் ஒர்க்ஸ், எந்த மாடலில் ஒர்க் ஆகுது, புல் மெட்ரிக்ஸில் ஒர்க் ஆகுதா இல்லை புஷ் மெட்ரிக்ஸில் ஒர்க் ஆகுதா? ஸோ இதை தான் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா மற்ற டூலில் நம்ம ஈஸியாக லைக் வி கேன் ஏபிள் டு ஈஸிலி ஹேண்டில். ஸோ
இந்த ஒரு ஸ்டேஜ்ல இருக்க டூல நம்ம பேசிக்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம்னா, லைக் பேசிக் ஆர் மோஸ்ட் பாப்புலர்லி யூஸ்டு டூல் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா, லைக் வென் வி கோ வித் அதர்ஸ், லைக் சில கம்பெனி ஜென்கின்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க கிடையாது. சில கம்பெனி தே வில் யூஸ் GitLab. சில கம்பெனி தே வில் யூஸ் GitHub Actions. சில கம்பெனி தே வில் யூஸ் Travis CI. சில கம்பெனி ஆர்னஸ்னு ஒரு டூல் யூஸ் பண்ணுவாங்க. அது யூஸ் பண்ணுவாங்களா? எதுவோ நம்ம ஒன்னொன்னா லைக் பேசிக் கான்செப்ட் என்ன பில்டுல நம்ம கிட்ட கோடு வரும். அந்த கோடை ஆர்டிஃபேக்டா நம்ம கன்வெர்ட் பண்ணணும். தென் ஆர்டிஃபேக்டை டாக்கர் இமேஜா பண்ணணும். ஸோ டாக்கர் இமேஜை ஒரு ரெபாசிட்டரியில நம்ம புஷ் பண்ணணும். இதுதான் நம்மளோட மெயினோட நம்மளோட கோலா இருக்கும். ஸோ இந்த கோல் அச்சீவ் பண்றதுக்கு வி மே யூஸ் எனி டிஃப்ரெண்ட் டூல்ஸ். டிஃப்ரெண்ட் டூல் யூஸ் பண்ணி வி கேன் கம்ப்ளீட் அவர் கோல். ஓகே, இது ஒரு ஃப்ளோ. லைக் ஆக்சுவலா இதுதான் ஒரு டிப்பிக்கலான ஒரு ஃப்ளோ. இது நல்லா விசிபிளா இருக்குல்ல? ஓகே, ஸோ டெவலப்பர் வந்து ஒரு சோர்ஸ் கோடை கிட்டபோ கிட்லாபோ பிட் பக்கெட்லயோ புஷ் பண்றாங்க. புஷ் பண்ண உடனே த நெக்ஸ்ட் ஸ்டேஜ் வாட் வில் டூ, ரைட், வில் டூ கோட் அனாலிசிஸ். ஏன் கோட் அனாலிசிஸ் பண்றோம்னா, டூப்ளிகேஷன், தென் வந்து அன்வான்ட் லைன்ஸ் ஆஃப் ஸ்கிரிப்ட். இப்போ ஒரு டெவலப்பர் கோட் பண்றாங்க, இந்த பர்டிகுலர் மாடியூலே ரிக்வயர்டா இல்லைன்னா வில் டூ ஏ ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ். அந்த ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் எது யூஸ் பண்ணுவோம்னா, மோஸ்ட் பாப்புலர்லி வைட் யூஸ்டு டூல் பார்த்தீங்கன்னா சோனார் கியூப் யூஸ் பண்ணுவோம். அப்புறம் 45, இந்த 2 டூல் நம்ம யூஸ் பண்ணுவோம். 45 பார்த்தீங்கன்னா பெய்ட் வெர்ஷன். ஸோ நம்ம அதனால ஆக்சஸ் பண்ண முடியாது. ஸோ சிமிலராக தான் இருக்கும். வில் கோ வித் சோனார் கியூப்ல எப்படி லைக் குவாலிட்டி கேட் நம்ம பண்ணுவோம், லைக் எப்படி கோட் கவரேஜ் பண்ணுவோம், கோட் ஸ்மெல்ஸ்னா என்ன, இது எல்லாமே லைக் அதில் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டூப்ளிகேஷன் லைன்ஸ், இது எல்லாமே நம்மளுக்கு தெரியும். லைக் வில் ஹேவ் சர்டன் ரூல்ஸ். ஒரு ரூலை நம்ம வச்சுருப்போம். எப்படின்னா, நம்ம இப்போ ஒரு கோட் பில்ட் பண்ண ஆரம்பிக்கிறோன்னா, இந்த கோட் கவரேஜ் 80% பாஸ் ஆகணும். லைக் இஷ்யூஸ் வந்து மைனர் இஷ்யூஸ் இருக்கலாம், பட் மேஜர் இஷ்யூ இருக்கக்கூடாது. தென் வந்து கோடோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா 95% மேலே இருந்தால் தான் அந்த பில்டோட நெக்ஸ்ட் ஸ்டெப்பே ப்ரொசீட் பண்ணுவோம் சொல்லி நம்ம சோனார் கியூப்ல மென்ஷன் பண்ணியிருப்போம். இதை நம்மளோட சிஐ பைப்லைனில் இன்டெகிரேட் பண்ணி வச்சுருப்போம். ஒன்ஸ் இது பாஸ் ஆனாதான் அடுத்த ஸ்டேஜே போகணும். இஃப் இட் இஸ் ஃபெயில்டுனா இந்த பைப்லைன் அப்போவே நம்ம அவாய்ட் பண்ணணும். லைக் கன்சிடர், இப்போ நம்ம கோட் பாஸ் ஆகிடுச்சு. சோனார் கியூப்ல இருந்து நெக்ஸ்ட் ஸ்டேஜ் பேஸ்ட் ஆன் வாட் டைப் ஆஃப் அப்ளிகேஷன் ஆர் யூஸிங் வில் பி யூஸிங் டிஃப்ரெண்ட் பில்ட் டூல்ஸ். இப்போ ஜாவா பேஸ்ட் அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் நம்ம மேவன் யூஸ் பண்ணுவோம். மேவன் யூஸ் பண்ணி மேவன் பில்ட் பண்ணுவோம். லைக் ஜாரோ இல்லை வாரோ இல்லை ஏஆர்ஏ ஃபைல்ஸை நம்ம பில்ட் பண்ண போகிறோம். அந்த பில்ட் பண்ணுறதுக்கு வில் யூஸ் எந்த டைப் அப்ளிகேஷன் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோமோ அந்த அப்ளிகேஷன் மட்டும் நம்ம யூஸ் பண்ணி இது ரன் பண்ணுவோம். ஓகேவா? ஒன்ஸ் அந்த பில்ட் பண்ண ஜார் ஃபைலை நம்ம என்ன பண்ணுவோம்னா, வில் யூஸ் put it in Nexus repository. ஏதோ ஒரு ஆர்டிஃபேக்ட் ரெபாசிட்டரி. நெக்ஸஸ் இருக்கு, ஜேஃப்ராக் இருக்கு. சில கம்பெனி பார்த்தீங்கன்னா தே வில் ஹோஸ்ட் தர் ஓன் ரெபாசிட்டரி. இன் த சென்ஸ் எஃப்டிபி, அவங்களோட எஃப்டிபி கான்ஃபிகர் பண்ணிட்டு தே வில் புஷ் தட் ஃபைல் டு தட் பர்டிகுலர் எஃப்டிபி சர்வர். ஸோ இட் இஸ் நாட் எக்ஸ்போஸ் டு அவுட் சைட். அவுட் சைட் யூஸ் பண்ணால் தே வாண்ட் டு ஹேவ் எ செக்யூர் என்வரன்மெண்ட். அதனால தே வில் ஹேவ் தர் ஓன் எஃப்டிபி. அந்த எஃப்டிபியில் தே புஷ் இட் அண்ட் தே வில் புல் இட் ஃப்ரம் த எஃப்டிபி. பட் மோஸ்ட் பாப்புலர் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நெக்ஸஸ் ஒன்று இருக்குது, ஆர்பர்னு ஒன்று இருக்குது. இந்த 2 திங் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். நெக்ஸஸ் பார்த்தீங்கன்னா லைக் மோஸ்ட் வைட்லி யூஸ்டு ஒன். ஸோ நெக்ஸஸ் அண்ட் ஜேஃப்ராக் இந்த 2மே நம்ம க்ளவுட் வழியாகவும் பண்ணலாம். லைக் வி கேன் ஹேவ் இட் அஸ் எ க்ளவுடாகவும் வச்சுக்கலாம். இல்லைனா வி கேன் டேக் தட் பைனரி அண்ட் வி கேன் ஹேவ் இட் இன்ஸ்டால்ட் இன் அவர், நம்ம செல்ஃப் மேனேஜ்டாகவும் பண்ணலாம், க்ளவுட் பேஸ்டாகவும் நம்ம பண்ணலாம். இந்த ஆர்டிஃபேக்டரி அந்த பில்ட் பண்ண ஃபைலை நம்ம பர்டிகுலர் அந்த ரெபாசிட்டரிக்கு நம்ம புஷ் பண்ணுவோம். புஷ் பண்ணிட்டு இன் கேஸ் ஆஃப் க்ளவுட் செட்டப் ரிக்வயர்ட்னா will these things infra Terraform வழியா will create a code base பண்ணி will do that. If not தேவையில்லைன்னா will directly go with the docker file creation. docker file நம்ம create பண்ணிட்டு then will deploy. So in case if we require a cloud setup requiredனா will write a Terraform scripts or இப்போ நீங்கள் ஏடபிள்யூஸோட நேட்டிவாக போகிறீங்கன்னா யூ கேன் யூஸ் க்ளவுட் ஃபார்மேஷன் யூஸ் பண்ணி யூ கேன் டெப்ளாய் யூ கேன் கிரியேட் இன்ஃப்ரா. ஸோ பட் மோஸ்ட் பாப்புலர் டூல் பார்த்தீங்கன்னா டெராஃபார்ம் யூஸ் பண்ணுவீங்க. டெராஃபார்ம் யூஸ் பண்ணி நம்ம இன்ஃப்ராவை கிரியேட் பண்ணிட்டு
இஃப் ரிக்வயர்ட் அந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரிக்வயர்ட்னா நம்ம பண்ணலாம். இட்ஸ் லைக் அடிஷ்னல் ஸ்டெப் தான். ஸோ தென் நம்ம கண்டெய்னரைஸ் ஆக்க போகிறோம். நம்ம ஜார் ஃபைல கண்டெய்னர் ஆக்க போகிறோம். கண்டெய்னர்னா என்னன்னா நம்ம வர அப்கமிங் ஒரு கிளாஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு ஜார் ஃபைல ஒரு கண்டெய்னருக்குள்ள ஒரு பாக்ஸ்க்குள்ள நம்ம அடைக்க போகிறோம். அந்த பாக்ஸ் பண்ணும்போது இது கூடவே பேரலா டெஸ்டிங் நடக்கும். ஒன்ஸ் பில்ட் ஆரம்பிச்ச உடனே டெஸ்டிங் நடக்கும். லைக் டெவலப்பர்ஸ் எழுதும் போது இந்த டெஸ்ட் கேஸ் எல்லாம் லைக் பாஸ் ஆகுதா, ரன் ஆகுதா இல்லையான்னு சொல்லி தே வில் டூ ரைட் ஆட்டோமேஷன் டெஸ்கிரிப்ஷன் எழுதுவாங்க. லைக் தே யூஸ் குக்கும்பர் ஃப்ரேம்வொர்க் யூஸ் பண்ணலாம், இல்லை செலினியம் யூஸ் பண்ணலாம், இல்லைனா மேவன்லே யூஸ் பண்ணலாம், சிக்ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். லைக் டிஃப்ரெண்ட் இருக்கு. டிஃப்ரெண்ட் இதில் ஜாக்கோ யூஸ் பண்ணலாம். சம்திங் நிறைய அவங்களுக்கு இருக்கு ஃப்ரேம் ஒர்க்ஸ். அதில் எதில் வேணால் அவங்க டெஸ்ட் கேஸ் எழுதலாம். ஸோ இதை நம்மளுக்கு கொடுத்துருவாங்க. லைக் இந்த ஃப்ரேம் ஒர்க்கில் எழுதும்போது இந்த டெஸ்ட் கேஸ்லாம் நீங்கள் ரன் பண்ணணும்னு சொல்லி நம்ம கொடுக்கும்போது டெஸ்டிங் ஸ்டேஜில் வில் பி ரைட்டிங் திஸ். ஒன்ஸ் இது எல்லாமே தன்னோடனே நம்ம கண்டெய்னரை பண்ணதை நம்ம கிளஸ்டரில் டெப்ளை பண்ணுறோம். ஒரு சிங்கிள் கண்டெய்னரை மல்டிபிள் கண்டெய்னராக, ஒரு சின்ன பாக்ஸை நம்ம க்ளோன் பண்ணி மல்டிபிள் கண்டெய்னராக நம்ம லைக் கிளஸ்டரில் டெப்ளாய் பண்ணி வில் மேக்கிங் அவர் அப்ளிகேஷன் அப் அண்ட் ரன்னிங். ஸோ இந்த ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டேஜ்லையும் வில் ஹேவ் எ செக் பாயிண்ட். ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். சோனார் கியூப்ல நம்ம சொன்ன மாதிரி அந்த கோடோட கவரேஜ் செக் ஆகுதான்னு பார்ப்போம். அது ஒரு செக் பாயிண்ட். பில்டில் பார்த்தீங்கன்னா நம்ம பில்டு பாஸ் ஆயிடுச்சுன்னா இட்ஸ் குட். ஃபெயில் ஆயிடுச்சுன்னா வி ஹேவ் அனதர் செக் பாயிண்ட். அந்த செக் பாயிண்ட் எதனால ஃபெயில் ஆயிடுச்சு, வி ஹேவ் டு கெட் எ லாக். Then repository will be pushing that file. We won't have much issues on that. Then இந்த கண்டெய்னர்ஸ் பில்ட் பண்ணும்போது நம்ம ஒரு இமேஜ் எடுக்கிறோம். அந்த இமேஜ் செக்யூரா இல்லை நான் செக்யூரா தெரியாது. ஏன்னா ஒரு கண்டெய்னர்னா இப்போ ஒரு டப்பா எடுத்துக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாக்ஸ் நம்ம எடுக்கிறோன்னா அந்த பாக்ஸ் வாங்கினோடனே அது கிளீனாக இருக்கா இல்லையா நம்ம பார்ப்போம்ல. சிமிலர்லி ஒரு டாக்கர் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணுறோம்னா ஒரு பேஸ் இமேஜ் தேவை நம்மளுக்கு. அந்த பேஸ் இமேஜ் வந்து வல்னரபிளாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுறதுக்கு வில் யூஸ் கிளவுட் வாலிஸ் ஸ்கேன் டூல்னு ஒன்று இருக்குது. ஸோ வில் பி யூஸிங் தட் டூல் டு ஸ்கேன் தட் இமேஜ். அந்த இமேஜ் ஸ்கேன் பண்ணி வல்னரபிள் இல்லைன்னு அதுக்கப்புறம் தான் வில் புட் அவர் திங்ஸ். இப்போ நம்ம டப்பா கிளீனாக இருந்ததுன்னா ஸோ வாட் எவர் த திங்ஸ் தட் வி வாண்ட் வில் புட் இட் இன் தட் ஜார், ரைட்? அதே போல் டாக்கர் இமேஜ் நம்ம கிரியேட் பண்ணிட்டு தென் அதை இன்னொரு வாட்டி ஸ்கேன் பண்ணுவோம். ஏன் இன்னொரு வாட்டி நம்ம ஸ்கேன் பண்ணுறோம்னா ட்ரிவியான்னு ஒரு டூல் இருக்குது, அக்வா ட்ரிவியா. இட் இஸ் இன் ஓப்பன் சோர்ஸ் டூல். இதை ஸ்கேன் பண்ணுவோம். ஏன்னா நம்ம ஆட் பண்ண கோட்னால நம்மளோட இமேஜோ இல்லை அப்ளிகேஷனோ மைட் ஹேவ் அன் இஷ்யூ, எதனா இஷ்யூ இல்லை வல்லபிள் இருக்கான்னு சொல்லி ஸ்கேன் பண்ணுறதுக்கு வில் யூஸ் அக்வா ட்ரிவியா வந்து ஒரு இமேஜ் ஸ்கேனிங் டூல். ஸோ நம்மளோட கண்டெய்னரை ஸ்கேன் பண்ணி எதுனா வல்லபிள்ஸ் இருக்கா இல்லையான்னு இன்கேஸ் இருந்ததுன்னா the pipeline should abort. இது ஒரு செக் பாயிண்ட் இருக்கு. தென் டெப்ளாய் பண்ணும்போது நம்மளோட YAML ஃபைல்ஸோ இல்லை ஆர்கோ சிடி வழியாக டெப்ளாய் பண்ணும்போது உங்களோட கிட்டப்ல இருக்க ஃபைல்ஸ் எல்லாமே அப் டு டேட்டா இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு அதில் ஒரு செக் பாயிண்ட் இருக்கும். இந்த செக் பாயிண்ட் தான் உங்களோட அப்ளிகேஷன் வந்து டெப்ளாய் பண்ணும்போது லைக் பர்ஃபெக்ட் வேல நீங்கள் டெப்ளை பண்ணுறீங்களா நீங்கள் முடிவு பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் எப்படின்னா இப்போ பர்டிகுலராக இந்த ப்ராஜெக்டில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். யார் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்களோ வில் ஹேவ் சம் டீம் டிஎல் ஒரு சேனல் இருக்கும். டீம்ஸ் மைக்ரோசாஃப்ட் டீம்ஸில் ஒரு சேனல் வச்சுருப்போம். அந்த சேனலில் ஈச் அண்ட் பில்டு இந்த செக் பாயிண்ட் சொன்னால அந்த செக் பாயிண்ட் வந்து பாஸ் ஆகுதா ஃபெயில் ஆகுதா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துக்கிட்டே இருக்கும். அந்த பில்டை நான் ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த டீம் சேனல் யாராக இருக்கும்போது, ஏன்னா நாங்கள் இந்த சிஐ டூலோட டீம்ஸை கொலாபரேட் பண்ணும்போது இன்டெகிரேட் பண்ணுவோம். ஸோ வாட் ஆர் த திங்ஸ் தட் ஹேப்பன், வி வில் லெட் ஆர் டீம். ஏன்னா நம்ம ஒருத்தராக பிங்க் பண்ணி இல்லை ஒரு குரூப்பில் பிங்க் பண்ணி சொல்கிறதுக்கு இட் ஒன்ட் பி அ குட் வே, ரைட்? ஸோ இதை கூட நம்ம ஆட்டோமேட் பண்ண மாதிரி ஈச் அண்ட் எவ்ரி செக் பாயிண்ட் வந்து வி வில் நெட்டிங் டு தட் பர்டிகுலர் சேனல். யார் அந்த ரிலீஸில் இன்வால்வ் ஆகியிருக்காங்களோ ஸோ வில் ஹாவ் அ டீம் சேனல். அந்த டீம் சேனலில் யூ வில் கெட் அ நோட்டிஃபிகேஷன். பாஸ் ஆச்சா இல்லை அந்த ஃபெயில் ஆயிடுச்சா, பில்டு எதனால் ஃபெயில் ஆயிடுச்சு, யூ வில் கெட் அ டீட்டெயில். இது எல்லாமே நம்ம எங்கே பார்ப்போம்னா நம்ம டீம்ஸ் சொல்கிறோம் பாருங்க, ஜென்கின்ஸ் கிளாஸில் வரும்போது எப்படி ஆட்டோமேட் பண்ணலாம், எப்படி ஒரு மெயில் ட்ரிகர் பண்ணலாம் ஜென்கின்ஸ் சர்வர்லேருந்து, தென் எப்படி ஒரு ட்ரிகர் பண்ணலாம் ஸ்லாக் இருந்தால் ஸ்லாக் சேனல் எப்படி நோட்டிஃபை பண்ணலாம் நம்ம. அதர்வைஸ் இஃப் யூ ஹேவ் டீம்ஸில் இருந்தால் டீம்ஸில் எப்படி நோட்டிஃபை பண்ணலாம், ஆர்
டீம்ஸில் எதுவுமே இல்லைன்னா ஹவு வி கேன் ட்ரிகர் இன் இமெயில் எப்படி ட்ரிகர் பண்ணலாம், இது எல்லாமே நம்ம பார்ப்போம். ஈவன் வில் பி ஆடிங் செக் பாயிண்ட். எல்லா செக் பாயிண்ட்டும் நம்ம மேனுவலாக ஒன் பை ஒன்னாக ஆட் பண்ணி வில் பி வெரிஃபைங் தோஸ் திங்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இது வரைக்கும் நம்ம டெவாப்ஸ் பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். டெவாப்ஸ்னா இந்த பில் பண்ணுறோம், இது பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். தென் தெர் இஸ் கம்ஸ் எ நியூ வே பார்த்தீங்கன்னா சிக்காப்ஸ்னா இது கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா செக்யூரிட்டியை ஃபோக்கஸ் பண்ணி தான் இருக்கும். லைக் நம்ம சொன்னோம்ல, ஜென்ரலாக கோடை வந்து நம்ம ஸ்கேன் பண்ணுவோம், சோனார் கியூப் வழியா நம்ம ஸ்கேன் பண்ணுவோம். இதே செக்ஆப்ஸ்னா செக்யூரிட்டி. எல்லா ஸ்டேஜஸ்லையுமே வி நீட் ஏ செக்யூரிட்டி. கண்டிப்பாக செக்யூரிட்டின்னா நம்மளோட கோடு வந்து வல்லரபிளாக இருக்கக்கூடாது, இன்னொரு தேர்ட் பார்ட்டிக்கு போகக்கூடாது. ஸோ இதை எப்படி நம்ம எல்லா ஸ்டேஜஸ்லையும் நம்ம ஆட் பண்ணுவோம்னா, இப்போ நீங்கள் ஒரு டெவலப்பர் கோட் பண்ணுறாருன்னு வச்சுக்கோங்களேன். டெவலப்பர் வந்து பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். டெவலப்பர் கோட் பண்ணும்போது they might include some சீக்ரெட்ஸ் அவங்களுக்கே தெரியாமல் சீக்ரெட்ஸ் ஆட் பண்ணலாம், இல்லை ஏபிஐ கீஸ் வந்து கோடுக்குள்ளேயே ஆட் பண்ணலாம். இதெல்லாமே எப்படி நாங்கள் லைக் ஐடென்டிஃபை பண்ணி ஸ்டாப் பண்ணுவோம்னா, எவ்ரி டெவலப்பருக்கு வில் ஆஸ்க் டு இன்ஸ்டால் தலிஸ்மான் ஒரு டூல் இன்ஸ்டால் பண்ண சொல்லுவோம். லைக் வாட் இட் வில் டூ, ரைட், இட் வில் ஸ்கேன் சீக்ரெட்ஸ் அண்ட் ஏபிஐ கீஸ். உங்கள் கோடில் நீங்கள் புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி, நீங்கள் ஒரு டெவலப்பர் கோட் பண்ணிவிட்டு அவங்களோட ஃபியூச்சர் பேங்க்ஸில் புஷ் பண்ணுவாங்கள்ல, அந்த புஷ் பண்ணதுக்கு முன்னாடி திஸ் டூல் ஹெல்ப் அஸ் டு ஸ்கேன். இது ஸ்கேன் பண்ணி சொல்லும், நீங்கள் இந்த பர்டிகுலர் மாடலில் இந்த கீஸ் இருக்குது, நான் புஷ் பண்ண மாட்டேன்னு சொல்லி இட் வில் கெட் அன் மெசேஜ். ஸோ அதை நீங்கள் செக் பண்ணி வெரிஃபை பண்ணிவிட்டு டெவலப்பர் வில் புஷ். த பேசிக் பார்த்தீங்கன்னா இதுதான். இந்த டூல் தான் யூஸ் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா. திஸ் இஸ் மெயின் டூல். ஏன் மெயின் டூல் நான் சொல்கிறேன்னா, நம்ம புஷ் பண்ணுறதுக்கு முன்னாடியே வில் கெட்டிங் நோட்டிஃபிகேஷன். சில கம்பெனியில் பார்த்தீங்கன்னா கிட் கார்டியன் இருக்கும். லைக் நீங்கள் கிட் கார்டியனோ இல்லை பிட் பக்கெட்லையோ நீங்கள் கோட் புஷ் பண்ணிங்கன்னா, நீங்கள் புஷ் பண்ண அப்புறம் தான் ஸ்கேன் பண்ணுமே தவிர புஷ் பண்ண முன்னாடி ஸ்கேன் பண்ணாது, ரைட்? ஸோ தட் மேல் நீங்கள் புஷ் பண்ணிடுறீங்க, அதுக்கப்புறம் தான் கிட் ஸ்கேன் பண்ணும், கிட் கார்டியன் ஸ்கேன் பண்ணும்போது உங்கள் கோடில் கீஸ் இருக்குன்னு சொல்லி சொல்லும். ஸோ we are exposing our secrets to கொடுத்துடுறோம் டெபாசிட்டில். ஸோ தட் இஸ் நாட் எ பெஸ்ட் ப்ராக்டிஸ், ரைட்? அந்த கோடை நம்ம கொடுத்த அப்புறம் தான் ஸ்கேன் பண்ணுது. ஸோ பிஃபோர் வி ஆர் புஷிங் இன் டு தட் வி ஸ்கேன். இது ஒரு டைப். தென் நம்ம சோனார் கிப் சொன்னோம்ல, ஈவன் டெவலப்பர்ஸ் ஹேவ் சோனார் லிண்ட்னு ஒரு பிளக்இன் யூஸ் பண்ணுவாங்க. சோனார் லிண்ட்னு ஒரு பிளக்இன் யூஸ் பண்ணுவாங்க. இது என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க கோட் பண்ணும்போது இட் வில் அனலைஸ் பண்ணும். லைக் நம்மளோட கோடோட பேட்டர்ன் எத்தனை இருக்கு, டூப்ளிகேஷன் லைன்ஸ் எத்தனை இருக்கு, லைக் இதெல்லாமே வந்து இந்த சோனார் லிண்டே தரணும். ஓகேவா? இது ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ், டெவலப்பர் கோட் புஷ் பண்றதுக்கு முன்னாடி நடக்கிறது. ஒன்ஸ் டெவலப்பர் கோட் புஷ் பண்ணிட்டாங்க, கிவ் மீ a minute. டெவலப்பர் கோட் புஷ் பண்ணிட்டாங்க. ஸோ கோட் புஷ் பண்ண உடனே நம்ம ஸ்டாட்டிக் கோட் அனாலிசிஸ் பண்ணுவோம். ஸோ ஸ்டாட்டிக் எஸ்ஏசி பண்ணுவோம். லைக் ஸ்டாட்டிக் கோட் லைக் கோட் அனாலிசிஸ் பண்ணுவோம். பண்ணும்போது வில் யூஸ் சோனார் கியூப். சாஸ்ட் சொல்லுவாங்க, ஸ்டாட்டிக் அனாலிசிஸ் சாஸ்ட் தானே, யா, ஸ்டாட்டிக் அப்ளிகேஷன் செக்யூரிட்டி டெஸ்டிங் பண்ணுவோம். ஸோ இதை பண்ணும்போது எஸ்ஏஎஸ்டி பண்ணுவோம். இது என்ன பண்ணோம்னா சோனார் கியூப் வழியா நான் சொன்னேன்ல, லைக் இட் வில் செக். தென் இஃப் யூ ஹேவ் லைக் பிக் கம்பெனி தே யூஸ் 45 ஒரு டூல் யூஸ் பண்ணி தே வில் செக். இதை ஸ்கேன் பண்ணி நம்மளோட கோடோட டூப்ளிகேஷன் இதெல்லாம் சொல்லும். தென் ஒன் மோர் டூல் வி யூஸ். என்ன டூல் யூஸ் பண்ணுவோம்னா எஸ்ஏசி. இது என்ன பண்ணுவோம்னா சாஃப்ட்வேர் கம்போசிஷன் அனாலிசிஸ் பண்ணும். இது என்ன ப்ரொமோட் பண்ணோன்னு கேட்டிங்கன்னா, உங்க கோட்ல யூஸ் பண்ற டிபெண்டன்சிஸ் இருக்குல்ல, ஒரு கோட்னா ஒரு மாடியூலை டிபெண்ட் பண்ணி இருக்கும். ஸோ அந்த டிபெண்டன்சி வந்து டிப்ரிகேட் ஆயிடுச்சா, இல்லை எதனா இஷ்யூஸ் ஆயிடுச்சா, இது எல்லாமே வந்து அனலைஸ் பண்ணி உங்களுக்கு சொல்லும். லைக் சோஃபாரா இந்த இதுல சிவி சோஃபாரா வேர்ல்டு வைடா என்னென்ன சைபர் I'm not sure this is the one.
யா. சோ ஃபாரா இந்த லைக் இந்த இது வரைக்கும் என்னென்ன வல்னரபிலிட்டிஸ் ரிப்போர்ட் ஆயிருக்கு? லைக் நீங்க மேவன்ல ஒரு லாகர்ன்னு ஒரு பிளகின் எழுதிங்கன்னா, அந்த பிளகின் டிபெண்டன்ஸ் ஆயிடுச்சுன்னா, அதனால என்ன இஷ்யூஸ் வரும்? இதுக்கு முன்னாடி யாருனா ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ கம்ப்ளீட் டேட்டா பேஸ்மே யூ வில் ஏபிள் டு அனலைஸ். இந்த அனலைஸ் பண்றதுக்கு நம்ம யூஸ் பண்ற டூல் தான் இந்த சாஃப்ட்வேர் கம்போசிஷன் அனலைசிஸ். இதோட மெயின் என்னென்ன டூல்ஸ் இருக்குன்னா, பிளாக் டக் இருக்கு. பிளாக் டக் இஸ் எ பெய்டு ஒன். ஸ்னேக் பார்த்தீங்கன்னா ஃப்ரீ. ஃபார் சர்டன் லிமிட் வி கேன் ஹேவ் இட் ஃப்ரீ. ஸோ இந்த கோடு வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிவி பார்த்தீங்கன்னா, காமன் வல்னரபிலிட்டி இஷ்யூஸ். இதுல என்னென்ன இஷ்யூஸ் சோஃபா ரிப்போர்ட்டா இருக்கு, கம்ப்ளீட் டேட்டா பேஸ் இருக்கு. ஸோ நம்ம அப்லோட் பண்ண கோடை வந்து இந்த டேட்டா பேஸோட வெரிஃபை பண்ணி we will have a நம்பர். ஒரு நம்பரோடவே உங்களுக்கு வரும். நாட் ஷோர் சிவிஇ 2021 சம்திங். இதே போல ஒரு நம்பர். இந்த 2025ன்றது இயர். இயர் பிளஸ் அதோட நம்பர். ஸோ இந்த பர்டிகுலர் எரர் பார்த்தீங்கன்னா, இந்த இஷ்யூ இருக்கு. ஸோ இதை ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நம்மளோட கோட்லேயே இதே இஷ்யூ இருந்ததுன்னா வில் கெட். ஸோ இதுலயே நம்மளுக்கு இந்த ஸ்னிக் டூல், இந்த ஸ்னிக்னு ஒரு டூல் சொல்றோம்ல, let me log in and show you. இந்த ஸ்னிக் டூல்லே வந்து நம்ம கோடை இன்டெகிரேட் பண்ணிட்டோம்னா இங்க இது நான் உங்களுக்கு நம்ம பண்ணும்போது ஐ ஷோ யூ எப்படி இன்டெகிரேட் பண்ணணும்ட்டு சிஎல்ஏ வழியாவோ இல்லை கிட்டப் வழியாவோ நம்ம எப்படி இன்டெகிரேட் பண்ணணுமோ we can do and we can show you எதனால இந்த இஷ்யூஸ் வந்திருக்கு, இதோட ரெமிடியேஷன். ஏன்னா இதெல்லாம் டெவாப்ஸ் நீங்க ஒர்க் பண்ணுவீங்களா கிடையாது. இந்த இஷ்யூஸ் எல்லாமே வில் புஷ் இட் டு டெவலப்பர்ஸ். டெவலப்பர் புஷ் பண்ணிட்டு ஸோ ஆன் திஸ் பர்டிகுலர் ஸ்கேன் we saw this number of vulnerabilities we have to fix. அதுலேயே உங்களுக்கு ஸ்கோர் ஒன்று கொடுக்கும். லைக் ஹையர் த ஸ்கோர் மோர் த வல்னரபிலிட்டி, லோயர் த ஸ்கோர் அதோட வேல்யூ இஷ்யூஸ் வந்து கம்மி. ஸோ ஹையர் த திங் லைக் மேஜர் ஒன் லைக் இட் வில் ஸ்கேல் ஃப்ரம் 1 to 10. 10 இஸ் அ மேக்ஸிமம். அந்த 10 இல்லை 9 or 8 அவங்களோட ஆர்கனைசேஷன் பாலிசி படி எதில் ஹை நம்பர் ஆஃப் லைக் ஹை ரிஸ்க் ஆஃப் இது இருக்கோ அது எல்லாமே டெவலப்பர்ஸ் ரிப்போர்ட் பண்ணுவாங்க. ஸோ டெவலப்பர் வில் ஸ்டார்ட் ஒர்க். இது இந்த நம்ம இன்டெகிரேட் பில்ட் பண்றதுக்கு முன்னாடியே வில் பி டூயிங் சச் திங்ஸ். இத்தனை வேலையை நம்ம பில்ட் பண்றதுக்கு முன்னாடியே நம்ம பார்க்குறோம். ஒன்ஸ் இந்த பில்ட் முடிஞ்சோடனே பில்ட் நடக்குது. பில்ட் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா தென் அதர் ஸ்டேஜஸ் நம்ம ஒன்றொன்னா முடிச்சுட்டு வந்தோடனே தென் வென் வி ஆர் டூயிங் கண்டெய்னர் செக்யூரிட்டி, நான் உங்ககிட்ட சொல்லியிருந்தால லைக் அக்வா செக்யூரிட்டி, இமேஜை ஸ்கேன் பண்ணுவோம். லைக் ட்ரிவி வழியா நம்ம எப்படி நம்ம ஸ்கேன் பண்ண போறோம்னு சொல்லி யூஸ் பண்ணுவோம். அக்வா செக்யூரிட்டி பார்த்தீங்கன்னா ஓப்பன் சோர்ஸ், இட் இஸ் ஃப்ரீ டு யூஸ். பட் இதே ட்விஸ்ட்லாக் பார்த்தீங்கன்னா இட்ஸ் பெய்ட் ஒன். வி கான்ட் யூஸ் இட். இன்னொன்று சொல்லியிருந்தால லைக் கிளவுட் வாலெட்ஸ் நினைக்கிறேன். கிளவுட் காலர்ஸ் இந்த டூல் வச்சு நம்ம இது லைக் ஸ்கேன் பண்ணலாம். ஐ திங்க் ஐ கேன் கெட் திஸ் ஃப்ரீ டூல். இது நான் இருக்கான்னு பார்க்குறேன். ஆனால் திஸ் இஸ் எ பெய்ட் ஒன் ஃபார் சம் பிஸ்னஸ் யூஸர். பிஸ்னஸ் இமெயில் இருந்ததுன்னா வில் கெட் இட் ஃபார் 1 month ட்ரையல். ஐ ட்ரை டு கெட் இட். நம்ம டெவாப்ஸ் கிளாஸ் செக்அப்ஸ் கிளாஸ் பார்க்கும்போது ஐ ட்ரை டு கெட் திஸ். ஓகே. தென் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அஸ் கோட். இப்போ நீங்கள் ஒரு டெராஃபார்ம் இல்லை பிளாட்ஃபார்ம் இன்ஜினியரிங்கை ஒரு இன்ஃப்ராவை கிரியேட் பண்ணும்போது நம்ம எழுதின கோட் வல்லரபிளா இல்லையான்னு செக் பண்றதுக்கு வில் ஹேவ் செக்னோவா அண்ட் டெராஃபார்ம் சென்டினல். இது வந்து டெராஃபார்மோட இன்பில்டோட டூல். செக்னோவா பார்த்தீங்கன்னா இது இப்போ வந்து பெய்ட் ஒன். பிஃபோர் இட் வாஸ் ஃப்ரீ, நவ் இட் பிகேம் பெய்ட். ஸோ நம்ம சென்டினல் வச்சுட்டு எப்படி நம்ம பண்ணலாம்னு சொல்லி நம்ம பார்க்க போகிறோம். தென் மானிட்டரிங் அண்ட் இன்சிடென்ட் ரெஸ்பான்ஸ். நம்ம மானிட்டரிங் என்னென்ன டூல் யூஸ் பண்ணுவோம் வில் சி. தென் ஒரு இஷ்யூஸ் ரிப்போர்ட் ஆயிடுச்சுன்னா எப்படி லைக் வில் க்ளோஸ் இட் இயர். நான் இதோட க்ளோஸ் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட் நம்ம பார்ப்போம். ஒரு இன்சிடென்ட்ஸ், ஒரு இஷ்யூ, நீங்கள் ஒரு அப்ளிகேஷன் ரன் ஆகிட்டு இருக்கு, 24/7 அப்ளிகேஷன். அந்த அப்ளிகேஷன் ஓகேவா. ஸோ ஒர்க் பண்ணிட்டு இருக்கு. இப்போ ஒரு இஷ்யூஸ் அக்கர் ஆகுது. இஷ்யூஸ் அக்கர்ஸ் ஆன் வீக்கெண்டில் ஒர்க் ஆகுது. ஸோ வீக்கெண்டில் நீங்கள் யாருமே ஒர்க் பண்ணலை, நீங்கள் மெயிலும் லாகின் பண்ணலை. ஸோ ஹவ் வில் யூ நோ தட் யூ வில் ஹேவ் இஷ்யூஸ்? ஸோ இது எப்படி நம்ம பண்ணுவோம்னா
ஒரு இஷ்யூஸ் ட்ரிகர் ஆகுதுன்னா வில் ஹாவ் எ பேஜர் டியூட்டி. நம்ம இந்த அப்ளிகேஷனோட இல்லை கிளஸ்டரோட இல்லைனா ப்ரோமித்தியஸ் கிராஃபானாவோட நம்ம பேஜர் டியூட்டின்னு ஒரு அப்ளிகேஷன் நம்ம வச்சிருப்போம். பேஜர் டியூட்டின்ட்டு ஒரு அப்ளிகேஷன் என்னன்னா, இந்த பேஜர் டியூட்டி வாட் இட் வில் டூ ரைட், இட் வில் டூ ஏ அலர்ட். நம்ம ஃபோன்லேயே கான்ஃபிகர் பண்ணி வச்சுட்டோம்னா வில் கெட் அன் அலர்ட், எஸ்எம்எஸ், இமெயில். இது மூணுமே வந்து நம்மளோட பர்சனல் மொபைலில் வி கேன் கான்ஃபிகர் இட் அண்ட் வி கேன் கெட் இட். ஸோ இன் கேஸ் ஆஃப் எனி இஷ்யூஸ் அக்கர் ரைட், வில் கெட் அன் அலர்ட் இன் பேஜர் டியூட்டி. அந்த பேஜர் டியூட்டி வச்சுட்டு யூ கேன் லாகின். இந்த பேஜர் டியூட்டி நாங்கள் ஏன் யூஸ் பண்ணுவோம் இன்னொரு திங்னா, இப்போ நம்ம DevOps engineer தான் லைக் யூ வில் பி த ஃபர்ஸ்ட் ஒன் டு நோ த இஷ்யூஸ் அண்ட் யூ வில் பி ஒர்க்கிங் செக்கிங் ஆன் தட் இஷ்யூ. இது உங்களோட இஷ்யூ இல்லை, ஒரு DevOpsோட இன்ஜினியரோட இஷ்யூ இல்லை, டெவலப்பரோட இஷ்யூ தேவைன்னா நம்ம டேரெக்டாக இங்கேருந்து அந்த டீமை பேஜ் பண்ணலாம். இதேமாரி இந்த இஷ்யூஸ்க்கு எங்களுக்கு டெவலப்பர் சப்போர்ட் வேணும், someone has to join. இதோட ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குது. நீங்கள் போனீங்கன்னா அப்ளிகேஷனோட வாட் யூ சே ரெஸ்பான்ஸ்னா ஒரு இன்சிடென்ட்ஸோட ரெஸ்பான்ஸ் டைம் இருக்குது. P0னா என்ன, P1னா என்ன, P2னா என்ன, P3னா என்ன, இதோட SLAs என்ன. இது SLAs எல்லாமே நம்ம வர ஒரு கிளாஸ்ல வில் பி லுக்கிங். P0னா எவ்வளோ நேரத்தில் நம்ம SLA அக்னாலஜ் பண்ணாலும் எவ்வளோ நேரத்தில் வி ஹவ் டு ஃபிக்ஸ் இட். P1 அதே போல் எவ்வளோ நேரத்தில் இஷ்யூ அக்கர் ஆனோடனே நம்ம ஃபர்ஸ்ட் அக்னாலஜ் பண்ணணும். அந்த அக்னாலஜ் பண்ணதுல இருந்து இது சப்போஸ் நீங்கள் அக்னாலஜ் பண்ணணும்னா தட் வில் காஸ் இன் எஸ்கலேஷன். ஓகே, அதே எஸ்கலேஷன் உங்கள் கிளைண்ட் லெவலுக்கு இட் வில் ஸ்டார்ட் எஸ்கலேஷன். ஓகே, ஸோ ஐ வில் ஸ்டாப் ஹியர். இதில் எதனா டவுட்ஸ் இருந்ததுன்னா கேளுங்க. அதர்வைஸ் வில் ஸ்டார்ட் டுமாரோ லினக்ஸ் கிளாஸ்லேருந்து நம்ம பேசிக் லினக்ஸ்லேருந்து நம்ம ஆரம்பிப்போம். ஓகேவா? இது ஜென்ரலாக ஒரு டெவாப்ஸ் இத்தனை டூல்ஸ் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கப்புறம் நம்ம ஒரு டூலை நம்ம லைக் வில் சி அண்ட் வில் இம்ப்ளிமெண்டிங் தோஸ் டூல்ஸ். ஓகேவா? சொல்லுங்க, நீங்க ஏதோ கேட்க வந்தீங்க. சாரி, ஐ ஸ்டாப்ட் யூ. யார் ப்ரோ? நானா? someone நான் பார்க்கல, பேர் பார்க்கல. ஓகே, so if எந்த issues இல்லைன்னா if you don't have any questions you can drop. We will meet tomorrow 7 a.m. not 8 7 will be meeting at 7 not 7:30. நான் மீட்டிங் டைம் சேஞ்ச் பண்ணிட்டு நான் உங்களுக்கு இன்வைட் சென்ட் பண்றேன். ஸோ அதே போல எதனா ஃபீட்பேக் இருந்தாலும் யூ கேன் புட் இட் இன் அவர் வாட்ஸ்அப் குரூப். ஓகே ஓகே ஓகே, thank you everyone. Bye bye. Thank you.